வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டையை வச்சு அழகாக ஒரு வளைவாக நம்ம பிளேட் வச்சு இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விநாயகருக்கு பின்பக்கம் வைக்கிற அந்த பேக்ரவுண்ட் டிசைன் தான் செய்ய போகிறோம். அருகம்புல் இந்தமாரி கட்டிடுங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் அருகம்புல் இருந்ததுனால நான் அந்த மேல் பகுதி மட்டும் அந்தமாரி ஒட்டுறேன். உங்களுக்கு நிறைய கிடச்சிதுன்னா இந்த சைடில் அட்டை ஃபுல்லாகவே ஒட்டலாம். இருக்கிறதுனால அது மேலே மட்டும் ஒட்டியிருக்கேன். இந்த கீழே நம்ம ஏதாவது இலைகளை வச்சு அழகாக ஒட்டிக்கலாம். இப்போ வாங்க க்ளூ கன் வச்சு நான் இந்த அருகம்புல் ஃபுல்லாகவே ஒட்ட போகிறேன். க்ளூ கன் இல்லாதவங்க பெஃபி பேண்ட் இருந்ததுன்னா அது நல்லா அந்த க்ளூ கன் அளவுக்கு நல்லா ஒட்டும், அதை வாங்கி ஒட்டுங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த அட்டையாக இருக்கிற இடத்துல சாமந்தி பூ வச்சு கொஞ்சம் பெரிய பெரிய சாமந்தியாக வச்சு ஒட்ட போகிறேன். இதே போல் நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் சங்குப்பூ இருக்குது. அந்த சங்குப்பூ அந்த இடையில ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த அட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக இந்தமாரி டெக்கரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரோஸ் ஒட்ட போகிறோம். ரோஸும் அதேமாரி இந்த சங்குப்பூக்கு இடையில ஃபுல்லாக ஒட்டிகிட்டே வரலாம். நமக்கு கலர் கலராக பூ கிடச்சதுனாலும் நீங்கள் அந்த எல்லா கலர் பூவையும் அதேமாரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி இந்த அருகம்புல் தெரிகிற அளவுக்கு வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஒட்டி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நந்தியாவட்டை இலையை வச்சு அந்த 2 பக்கம் கேப்லேயும் இலையாக ஒட்டிக்க போகிறேன். ஒட்டிட்டு நந்தியாவட்டை பூவையும் சுற்றி ஒட்ட போகிறோம். உங்களுக்கு அருகம்புல் கிடைக்கலைன்னா மா இலையும் நீங்கள் அதுமாரி அருகம்புல் ஒட்டின இடத்துல மா இலையை வச்சு ஒரே அளவாக வச்சு கட் பண்ணி இந்தமாரி அருகம்புல்லுக்கு பதில் மா இலை வச்சு ஒட்டிடுங்க. பாருங்கள், நம்ம இப்போ அந்த பேக்ரவுண்ட் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.